to Biology EC channel. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. First of all, thanks for subscribe my channels. So, நாம botany and zoology 5 mark questions from the 11th and 12th ல இருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பயாலஜி ஈஸிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பயாலஜியில் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கோ, அது அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ, அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து எதாவது வந்தது சிம்பிளிஃபை மாற்றுற மெத்தட் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் சிம்பிளிஃபையாக மாற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், தமிழ்லேயும் சொல்லிக் கொடுக்குறோம். டிக்ஷனரி எல்லாமே நீங்கள் வந்து மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ கான்செப்ட் என்னங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகேங்களா? ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஜுவாலஜி வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன சொல்கிறோன்னா வெஸ்டிஜியல்ஸ் ஆர்கன்ஸ்னா என்ன, வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். வேர்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரியும், என்ன சார் வெஸ்டிஜியல் ஆர்கனாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் தட் ஆர் of no use to the possessors and are not necessary for their existence are called vestigial organs. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, structure that are of no use. நோ யூஸ்ங்கிற வேர்ட்ஸ் முக்கியமானது. நோ யூஸ்னா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஆர்கன் இருக்கு, அந்த ஆர்கன் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அதான் என்ன சொல்றாங்க. ஸோ பொசஸர் த நோ யூஸ் டு த பொசஸர், அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆர்கனை யூஸ் பண்ணல. ஸோ அண்ட் ஆர் நாட் நெசசரி, அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஆர்கன் இருக்கு, அந்த ஆர்கனை யூஸ் பண்ணாம இருந்து, அந்த ஆர்கன் தேவை இல்லாமல் இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா வெஸ்டிஜியல்ஸ் ஆர்கன்ங்கிறாங்க. டெஃபினேஷன் இதுதான். புரிஞ்சுட்டீங்களா? வெஸ்டிஜியல் ஆர்கன் ஒரு வேஸ்ட் பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸ் தேவையே இல்லை, அது இருக்கிறனால நோ யூஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பார்ட்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் பாருங்க, மேபி remnants of structures were well developed and functional in the ancestors. அப்போ அந்த மூதாதையர்கள் சொல்லுவாங்க, ஆன்செஸ்டர்ஸ்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேயே நல்லா வெல் டெவலப் ஆகி ஃபங்க்ஷனாக இருந்திருக்கு. அப்போ எவல்யூஷன் வைஸ் அவங்க என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம் அந்த ஆர்கனை. ஸோ அந்த ஆர்கனை யூஸ் பண்ணாமல் இருக்க என்ன ஆகுனா அது வந்து என்னது ஃபங்க்ஷன் லெஸ்ஸாக போயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பட் disappeared in course of evolutions due to the non-utilizations. அப்போ ஏன் என்ன காரணம், எவல்யூஷன் வைஸாக என்ன பண்ணல, நம்ம ஒரு ஆர்கன் இருக்குன்னா அந்த ஆர்கனை யூஸ் பண்ணாமே விட்டுட்டோம்னா அது டிஸப்பியர் ஆகுது. டிஸப்பியர் ஆனது அதோட அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகி ஃபங்க்ஷன் ஆகாமே போயிடுதுங்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் அதோட மீனிங். சரிங்க சார். The human being appendix of cecums. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் பீயிங் சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. appendix of cecum. cecumங்கிறது நம்ம பாடியில் வந்து உள்ள ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் படிச்சிருக்கோம்ல, அதில் இன்டெஸ்டைன்ஸ் ஸ்டொமக் ப்ராப்ளம், அந்த ஸ்டொமக் உள்ள ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒன் ஆஃப் த ஆர்கன் இது சீக்கம். இந்த சீக்கங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இது வந்து இந்த சீக்கம் என்ன பண்ணுது, இட் இஸ் ஹெல்ப் டு ஃபார் த டைஜஷன் ஆஃப் த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம லேட்டராக வந்து நாட்கள் எவல்யூஷன் டெவலப்மெண்ட் ஆக நம்ம இந்த சீக்கங்கிறத வந்து யூஸ் பண்ணல. ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பிளான்ட்டை சாப்பிட்டோம் இந்த ப்ரீவியஸ் டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ என்னாச்சு, அந்த சீக்கம் ஒரு டெவலப் ஆகாமல் இருக்கு. அதே சீக்கம் வந்து எங்கே நல்லா டெவலப் ஆயிருக்குன்னா ரேபிட் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நம்ம பாடிக்குள்ள நம்ம ஸ்டொமக்கில் சீக்கம் கூட இருக்கு. என்ன யூஸ் சார், எந்த யூஸுமே இல்லை. அப்போ நான் சீக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அது ஒரு பாயிண்ட்ஸ். அப்போ இந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் பண்ணலையா, நோ யூஸ் தானே. அப்போ அது மட்டும் தான் என்ன சொல்றாங்க, வெஸ்டிஜியல் ஆர்கன் ஒன்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காக்கிஸ் இந்த வால் மார்க் பகுதி இருக்கு. எது அந்த காக்கிஸ்ங்கிறது எலும்பு ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டல் சிஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வால் மாதிரி இருக்கும். சில பேருக்கு அவுட் சைடாகவும் இருக்கும், பேக் ஆஃப் த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த வால் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து நோ யூஸ். காக்கிஸ் அது எம்பிரியோ ஸ்டேஜ்லேருந்து ஃபார்ம் ஆகிடும். சில பேருக்கு வாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தான் அப்படிங்கிறது ஒன்று சின்ன எவிடன்ஸ் தான் அந்த காக்கிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த வால் பகுதி, அந்த வால் பகுதினால நோ யூஸ் தானே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க சொல்கிறாங்க, விஸ்டம் டீத்துங்கிறது நம்பர் ஆஃப் டீத் வந்து 32, எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீத்து ஃபார்ம் ஆகும். அந்த டீத்துனால என்ன சார் யூஸ். அப்போ விஸ்டம் டீத் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அறிவுப்பல். அந்த அறிவுப்பல் இருந்தானே இல்லாட்டினா என்ன, ஸோ அதனால் நோ யூஸ். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கன் வந்து யூஸ் இல்லாமல் இருக்கிற நம்ம பாடியில் அதனால் என்ன சொல்கிறாங்க, வெஸ்டிஜியல்ஸ் ஆர்கன்கிறாங்க. லாஸ்ட்டாக பாருங்க, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சம் ஆஃப் த டீத்து ஏர் மசில், இந்த மசில்ஸ் எதுக்கு சார் இருக்குது, இந்த மசில்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பின்னங்கள்லாம் எதுக்கு இருக்குது, ஸோ நோ யூஸ். இந்த பாதி நோ யூஸ், அது அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இந்த பகுதி இல்லாட்டியும் காது கேட்கும் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த ஹோல்ஸ் வழியா சவுண்டு வி கேன் கெட் இட். ஓகே. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, பாடி ஹேர். இந்த ஹேர் இருக்கிறனால என்ன யூஸ், நோ யூஸ்ங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து
இந்த மேமல்ஸ் இந்த மேமல்ஸ் இந்த மேல் அப்படின்னா அடுத்து பாருங்க மேமல்ஸ் மேலே ஜஸ்ட் இருக்குது அது மேலே போடுறதுல இருக்குது ஜஸ்ட் இருக்குது அதனால என்ன யூஸ் அப்படின்னா நோ யூஸ் ஜஸ்ட் இருந்தால் ஜென்ஸுக்கு ஜஸ்ட் இருக்கிறதுனால ஒன்றும் யூஸ் இல்லை அப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெஸ்ட்லெட் ஒன் ஆஃப் த வேஸ்ட் ஆர்கன் நோ யூஸ் அது நான் ஃபங்க்ஷனல் ஆர்கனுங்கிறாங்க லாஸ்ட்டாக பார்த்து நிக்டேட்டிங் ஐ பார்த்தா கண்ணில் பார்த்தீங்கன்னா சில ஒயிட் கலர் லேயர் மாதிரி ஒரு நிக்டேட்டிங் இன்னும் ஒரு இதாக இருக்கும் ஷைனிங் ஐ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன யூஸ் நோ யூஸ் அது மாதிரி நல்லா நோட் பண்ணி வச்சுங்க வெஸ்டிஜியல் ஆர்கனா ஒன்றுமே கிடையாது நம்ம பாடியில் வந்து எந்த ஆர்கன் வந்து வேஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதனால் எந்த ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கோ அந்த ஆர்கனுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா வெஸ்டிஜியல் ஆர்கனுங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ